இந்த வீடியோவில் நம்ம காளான் ஃப்ரைட் ரைஸ் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். காளான் ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கு நான் இங்கே பாஸ்மதி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அது அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதித்து வந்தவுடனே அரிசி கழுவி அதில் போட்டுக்கோங்க. அரிசியை கழுவி போட்ட உடனே தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பாடு உதிரியாக கிடைக்கும், ஒன்றோட ஒட்டாத இருக்கும். ஒரு 90% அந்த சாப்பாடு வெந்திருக்கணும். இதை பாருங்கள், முக்கால்வாசி வெந்துருச்சுன்னா நம்ம வெடித்து எடுத்துக்கலாம். அப்படியே தண்ணி இருத்துருங்க வெடித்து. அந்த தண்ணி இருட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த காலை நல்லா அலசி கட் பண்ணி வச்சுக்கலாம். மெலிசாக கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொடியாக நறுக்கிற ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோங்க. அதில் இஞ்சி ஒரு துண்டு நல்லா பொடியாக நறுக்கி அரிஞ்சு போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4 பல் நல்லா பொடியாக நறுக்கி அரிஞ்சு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். நல்லா அது வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காளானை அதில் போட்டு வதக்கிக்கோங்க. காளான் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்குங்க. அது வெந்துடும். இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. போட்டு கலரி விட்ருங்க. பாருங்கள், காளான் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்குங்க. ஒரு ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்குங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலரி விட்ருங்க. அதை இப்போ நம்ம வெடித்து வச்சுருந்த சாதத்தை அதில் கொட்டிக்குங்க. கொட்டி நல்லா கலரி விடுங்க. மெதுவாக கலரிக்குங்க. அப்போ தான் சாப்பாடு நம்மளுக்கு உடையாமல் இருக்கும். எல்லாம் நல்லா கலந்துக்குங்க. இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இது மாதிரி கலந்து விட்ருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலரிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கலரி விட்ருங்க. அதையும் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுக்கு காளான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.